சமைக்க போறா. இது வந்து என்னோட ஸ்டைல்ல நான் சமைக்கிறேன். ஐயோ இத்தனை அரிசி சொல்லுப்பா. இப்ப அரிசியை போட்டுக்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமு vlogs. கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நிறைய பேர் ரொம்ப மாசமா கேட்டு இருந்த வீடியோ குக்கிங் வீடியோ தான். இன்னைக்கு சண்டே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துடும். குக்கிங் வீடியோஸ் வரும். நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பொறுத்து என்ன குக் பண்ண போகிறோம், ஏது குக் பண்ண போகிறோம், யார் குக் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலாக எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் தான் இருக்கும் கண்டிப்பாக. நம்ம வீட்டில் என்ன நான்வெஜ்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எதுவும் எடுக்கல. ஏன்னா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, அதனால இவங்க மம்மி அங்கே இருக்காங்க. அதனால வந்துட்டு என்ன எடுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது சரி மீனே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஃபிஷ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் வந்து ஃபிஷ் கேட்டா. ஆசையாக ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபிஷ் வந்து பொரிச்சு தர சொன்னா, அதனால் அதை நீங்கள் பண்ண போகிறோம். சாப்பாடு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் பீப்புள்ஸோட ஃபேவரட், அதுவும் இல்லாமல் எங்களோட ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். அதை செஞ்சுட்டு அதுக்கு வந்து மீன் தொட்டு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு. அதுதான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. யார் குக் பண்ண போகிறா? நீ சாப்பாடு, நான் சாப்பாடு, நீ ஃபிஷ். சரி, ஓகே. மாற்றி ஹெல்ப் பண்ணிட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்க, வீடியோ ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் வெங்காயம் எடுப்போம். வெங்காயத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என் பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணுறேன், பண்ணி கொடுத்தேன்னா ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவள் வந்து வேலையை பார்த்துக்குவா. அதுக்கு நம்ம வந்து புட்டு சாப்பிட போகிறோம். இது எது ஃபேமஸ்? இது கேரளா புட்டு ஃபேமஸ். இங்கே வித்துட்டு வந்தங்காட்டி அம்மா வாங்கி வச்சாங்க 2 பேருக்கும். தேங்காய் அது வந்து தேங்காய் செஃப் சூப்பரா விட்டுறான். வெங்காயம் முடிஞ்சது. இந்த பிளேட்ல போட்டுக்கலாமா? ஒயிட் பிளேட்ல போட்டுக்கலாமா? வெங்காயம் வெட்டுறது கூட பெருசாக இருக்காது, இந்த இது பிரித்து போடுறது தான் ஒரு மாதிரி இருக்கும். சரி, எப்படி தாளிக்கும் போது அதுவே பிரிஞ்சிடும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? தக்காளி வெட்ட போகிறோம். இன்றைக்கி நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், ப்ளஸ் தம்பி இருக்கான். அதனால வந்து நாங்கள் அளவாக சாப்பாடு செஞ்சுக்கலாம், ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அரிசி பருப்பு தான் வீடியோ எடுத்துருக்கோம். ஆமாம், இன்னொரு தம்பி தக்காளி சாப்பாடு கேட்பான், எந்திரிச்சு அவனுக்கு கொடுத்துடலாம். அரிசி பருப்பு சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நைட் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி கெட்டியாயிரும். அதனால அளவா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவா செய்வோம். அவ்வளோதான், வெங்காயம் மூட்டி முடிச்சது. அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்படி அரிசி பருப்பு சாப்பாடு செய்வீங்களா எனக்கு தெரியாது. நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷல், நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். அது டேய் என்ன தண்ணி வரலடா, அம்மு மோட்டர் போட்டோடே. இது வந்து என்னோட ஸ்டைலில் நான் சமைக்கிறேன். நான் வீட்டில் இப்படிதான், வீட்டில் யாரும் இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாரும் மார்னிங் வேலைக்கு போயிடுவாங்க, நைட்டு தான் வருவாங்க. இப்போ எனக்கு திங்கன் இதை எடுத்து கொட்டுறோம். நான் திங்க ஏதாவது சாப்பிடும் போல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவேன். ஆனா எனக்கு இத்தனை நாள் எனக்கு பாதி வீட்டுல நான் சாப்பாடே செய்யாம இருந்தங்காட்டி எனக்கு சுத்தமா மறந்து போச்சு எல்லாமே. கொஞ்சம் செய்வேன். கொஞ்சம் ஊற்றிக்கலாம், என்ன நிறைய ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும். கடுகு எங்க வீட்டுல இப்படி இருக்கும் கிச்சனு, இப்படி பெருசா இருக்கும்ல, கடுகு போட்டு அந்த ரூம் கொடியும். ஆமா, அப்படிதான் பண்ணுவேன். கடுகு, கடலைப்பருப்பு, ஆமா எப்படி பேசிட்டு இருக்கேன்னு.
நான் இப்படிதான் செய்வேன். கரெக்டா செய்யறேனான்னு தெரியல. ஏன் ஓடுற? உள்ள விட்டு விளாத்துறக்கே மாதிரி இருக்கு. படப்படப்படன்னு தெரிக்கும். எட்ட வேற மாட்டேன். ஸ்டூல் ஏதாவது இருக்கா? தெரிக்குது. கருவேப்பிலை கருன்னா பிடிக்குமா? தெரியாம கரு விட்டேன், அதான் கேட்டேன். இப்ப பூண்டு பூண்டு ரெண்டா அறுத்துருக்கலாம்ல. ஓகே, தக்காளி நல்லா மசிச்சுட்டு அடுத்து என்னன்னு பார்ப்போம். நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு. சூடுதான் அடிக்கணும். எப்பவும் லவ் பண்ணது நேற்று வரைக்குமே நான் சாப்பிட்டு இவன் நின்று சாப்பிட்டுருப்பா. இன்னைக்கு அவங்க தான் நான் சாப்பிட்டு அவன். உப்பு வந்து அரிசிக்கு சேர்த்து அரிசி போட்டு போடாம உப்பு போட்டியா ஊற வைக்கிறதுக்கு? இல்ல இல்ல. What is this? சாம்பார் படி. ஆமா, சொல்ல மறந்துட்டேன். போதும். காரம் கம்மியா இருந்தா போதும்ல. ஓகே, கம்மியா இருந்தா போதும்னு சொல்லிட்டு 2 டீஸ்பூன் போடுற. அப்பதான் சாப்பாடோட இதாகும். அதனால இதுவே பத்தாது பாரு தம்பியா. அதேதான். ஓகே ஓகே. தக்காளி கூட்டமா இருக்கு. நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் மஞ்சத்தூள் போட்டிருக்கணும், மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் உப்பு போட்டேன். ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் போட்டால் தானே இதாகும்ல. ஓகே, தக்காளி கூட்டமா இருக்குல்ல, சாப்பாடு போட்டு பேக்கெட் சாப்பிட்டா செம்மையா இருக்கும். ரெண்டு டம்ளர் அரிசி. ஏன் அரிசி பருப்பு சேர்ந்தா? இல்ல, குக்கர் பிடிக்காது, அதனால தான் கேட்டேன். அது ஃபுல்லா நம்பிடுச்சுல, அப்ப சாப்பாடு வேஸ்டா போயிடுச்சுன்னா. நீ 2 நாளா சோறு திங்காம கடந்த. ஏன் தூக்கிட்டு? இதான் 4 மறந்துட்டேன். ஆண்டி இருந்தா தானே ஊத்துறக்கு. நாலரை. குழஞ்சாதான் நல்லா இருக்கும். குழஞ்சா பிடிக்காதா? சோறு செய்கிறேன், நீ வாடா, 2 பேரும் சேர்ந்து செய்யலாம். இரு. ஏதோ கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. காரம் இருக்கு. உப்பு சாம்பார் தூள் பத்தலையா? ஏன் தூக்கி வச்சு அழுக மாட்டேறானா? நீ தூக்கி வச்சுட்டே இரு. போதுமா? இப்படிதான் அப்பயே போதும்.
அரிசி இப்போ தண்ணி வந்து வடிச்சாச்சு. முன்னாடியே ஊற வச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊற அப்பதான் செம்மையா இருக்கும். ஆனா இந்த அரிசி ஊறவே தேவையில்லை, நம்ம வாங்குறது அப்படியே சமைச்சுக்கலாம். பருப்பு ஊற வேணாமா? ஆமா ஆமா. பருப்பு நல்லா மசஞ்சு வரணும்னா ஊற வச்சாலும் கால் கொஞ்சம் வலி. உட்கார வைக்கலாமா ஃபர்ஸ்ட்? உட்கார வைக்க அவனே உட்கார்றான். ஐயோ இத்தனை அரிசி. இப்ப அரிசியை போட்டுக்கலாம். இதோ உங்களுக்காக. ஆத்திதான் கொடுக்கணும். சரி தம்பி பார்க்க. சரி குக்கர் முடியுது. சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. எத்தனை விசில்? 3 whistles. ஓகே. கொஞ்சம் மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ஏன்னா அப்பதான் அது கொஞ்சம் ஒட்டும், இல்லைன்னா ஒட்டவே ஒட்டாது. ஏனாங்க நான் ஒரே நிமிஷம்டா. கைஸ், நம்ம இப்போ ஃபிஷ் ரெடி பண்ண போகிறோம். அம்மா வந்து அவளோட இதை முடிச்சுட்டு போயிட்டா. விசில் மட்டும் வந்தால் ஓகே அவளோடது. என்னோடது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் வந்து நம்ம சில்லி போட போகிறோம். அதுக்கு வந்து ஃபிஷ்ஷு சில்லி பவுடர் போட்டாச்சு. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கோம், அப்போ தான் நல்லா ஒட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. ஃபைனலாக முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் யார் யார் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் இது பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் முட்டையெல்லாம் போட மாட்டாங்க, நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து முட்டையெல்லாம் போடுவோம். ஆனால் எங்கே ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு நினச்சிடாதீங்க. கேட்ரிங் பார்த்துட்டு இருந்தாலும் அதில் பழகிடுச்சு இந்த மாதிரிலாம் உடச்சி போடுறதுக்கு. கொஞ்சம் கப்படிக்கும் இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பண்ணிட்டு இந்த கையை மோந்து பார்க்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் சில்லி ட்ரை பண்ணும்போது நான் மோந்து பார்த்துருக்கேன், ஓப்பனாக சொல்கிறேன். மோந்து பார்த்துருக்கேன், ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிருக்கு. ஆனால் சமைச்சதுக்கப்புறம் நல்லா இருக்கும். கைஸ், ஃபிஷ்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம், நல்லா கழுவிட்டோம். மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தட்டு வேற சின்னதாக போயிடுச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நம்ம போடும்போது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா ஊறணும், ஒரு 1 hour ஊறணும். நல்லா இஞ்சனும் சொல்லுவாங்க. கைஸ், எண்ணெய் காய வச்சிட்டேன். மீன் வந்து இதாகிடுச்சு, நல்லா ஓரளவுக்கு ஊறிடுச்சு. நம்ம அதை வந்து எடுத்து நம்ம ஃப்ரை வச்சு பொரிக்க போகிறோம். போடுவோமா? கைஸ், இங்கே பாருங்க, ஒரே முட்டையில் வந்து 2 கருவு வந்துருச்சு. 2 ஆம்லேட் 2 ஆஃப் ஆயில் போடலாம் அப்படின்னு பார்த்தா 3 ஆஃப் ஆயிலாக வந்துருச்சு. ஒரு வழியாக நாங்கள் 2 பேரும் சமைச்சு முடிச்சிட்டோம். இது வந்து என் பொண்டாட்டி சமைச்சது சாப்பாடு. இது வந்து என் வீட்டுக்கார் இது வந்து நான் சமைச்சது. இது வந்து ஃபிஷ்ஷு சமைச்சாச்சு. கொஞ்சம் மீதி வச்சுருக்கோம், அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ எல்லாத்தையும் போட்டால் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி ரிவீல் பண்ண போகிறோம். வேற யாராவது ரிவீல் பண்ணாதான் நல்லா இருக்காளேன்னு சொல்லுவாங்க உண்மையாலுமே. அதனால தருணம் சாப்பிட வச்சு எப்படி இருக்குன்னு கேட்க போகிறோம். ஓகே தம்மா, என்ன தம்மா பிளேட் எடுத்துட்டு போ. அதில் 3 பிளேட் இருக்கா? நான் எடுத்துட்டு போ. நான் எடுத்துட்டு வரேன் போ. கைஸ், சாப்பிட போகிறோம். ஆனால் சாப்பாடு குழஞ்சிருக்குன்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டே வீடியோவில் வந்து குழையுதுன்னு சொல்லி தான் தண்ணி அதிகமாக வைக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்படிதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கே. உனக்கு பிடிக்குமா? அப்படி
போதும் 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 சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். இரு போதும், நீ போதும். முதல்ல அவருக்கு போல டேஸ்ட் பண்ணுறவருக்கு அவர் ரிவீல் பண்ண பயப்படாதடா. நீ வந்து வச்சுக்கோ மீன். இல்லை மீன் நான் வைக்கிறேன். ஏன்னா 3 பீஸ் சாப்பிட மாட்டியா? தம்பி வெயிட் பண்ணிட்டான். போதுண்ணா போதுண்ணா போதுண்ணா. நல்லா இருக்குண்ணா. சீரியஸா மீன் பார்த்தது நல்லா இருக்கு. நீ சாப்பிட்டது சொல்லுங்க. பயப்படாத. ரொம்ப சமைச்சு சாப்பிடுவியா நீ? மூஞ்சி கூட தெரியல. நல்லா இருக்குண்ணா. நல்லா வீடியோ எடுத்துட்டு அப்பதான் மக்கள் நம்புவாங்க. நல்லா தான் இருக்கு. நான் சோத்துல கை வச்ச பொழுது அதுக்கு வருமா? அவனுக்கு பசிக்கும் சாப்பாடு சாப்பிடணும். ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். கைஸ் நல்லா இருக்கு. உண்மையாலுமே நல்லா இருக்கு. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. அவளுக்கு அப்படி தெரியுது. உப்பு நான் அதிகமாக சாப்பிட்டங்காட்டி எனக்கு தெரியலையோ. அது உப்பு அவளுக்கு அப்படி தெரியுது. ஆனால் உப்பு கரெக்டாக தான் இருக்கு. மீன் நான் செஞ்சதுன்னா நானே நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். மீன் சூப்பராக நல்லா இருக்கா? ஃபஸ்ட்டே சாப்பிட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்லாம் போடலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு போடணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாரம் சண்டே போடுறோம். சூடாக சாப்பிட்டா வாய் வளருது. வாரம் சண்டே கண்டிப்பாக நான் உங்களுக்காக vlog கொண்டு வந்துடுவேன். ஆனால் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணால் மட்டும்தான். மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது சொல்லியாச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோஸில் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். சொல்கிறோம். நான் ஃபஸ்ட்டே லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணி சொல்லிட்டேன். சரி ஓகே. சரி ஓகே கைஸ், இது வந்து நாங்கள் சமைக்கிறது எப்படியோ அதே மாதிரி சமைச்சிருக்கோம். இதில் ஏதாவது தப்பு இருந்து மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள், திட்டிடாதீங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபுட் வீடியோ பார்க்கலாம்.